கொஸ்டின் நம்பர் 9. ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t மணியில் சார்பாக வெளிப்படுத்துக. கொஸ்டின் படி அந்த விமானம் என்ன வேகத்துல போயிட்டு இருக்கான். So that is 500 கிலோமீட்டர் பை மணிங்கிற ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் போகுது அப்படிங்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, தொலைவு வந்து d அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அந்த தொலைவை வந்து ஒரு சார்பா எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க சார்பு t அப்படிங்கிற மணியில. ஸோ அந்த டைம் வந்து டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை சார்பா நம்ம வந்து சொல்யூஷன் பண்ணணும். ஓகே ரைட். அப்ப நேரங்கிறது என்னன்னா டி மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இப்ப தொலைவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், வேகம் இன்ட்டு நேரம்னு தெரியும்ல. இப்ப இங்க வேகம் என்னது 500. ஸோ அப்ப அதை எழுதுங்க. தட் இஸ் இப்ப இது வந்து 500. ஓகே. அடுத்தது நேரம் பாருங்க, நேரங்கிறது டி தானே, இங்க தானே எடுத்திருக்கோம். இது நாமள எடுத்தது. அப்ப டி நேரம் அப்படி இல்லை 500 டி. அப்ப இது பாருங்க, இது ஒரு சார்பா எப்படி குறிக்க முடியும் அப்படின்னா, தொலைவை நம்ம என்னன்னு சொல்லி எடுத்திருக்கோம், டின்னு எடுத்ததுனால அப்ப டி ஆஃப் டி அப்படிங்கிற மாறியில டிஐ நாம் எப்படி குறிக்கலாம் எனில் 500 டி என்று குறிக்கலாம். ஸோ அதுதான் இது. ஸோ இதுதான் சொல்யூஷன்.